பிரியமான சகோதர சகோதரிகளே, இங்கிலாந்து நாட்டினுடைய முன்னாள் பிரதமர் வில்லியம் எவர்ட் கிளாட்ஸ்டன் என்பவர் அவருடைய ஆட்சி காலத்தின் பொழுது வழி தவறி போன பெண்களிடையே சென்று அவர்களை சீர்திருத்துவதில் அவர் ஈடுபாடு கொண்டவராக இருந்தார். அவர்களை நல்வழிப்படுத்த வேண்டும், அவர்களுக்கு ஒரு புதிய எதிர்காலத்தை அமைத்து தர வேண்டும் என்பதில் அவர் அக்கறை கொண்டிருந்தார். ஆனால் அவருடைய எதிரிகள் என்ன செய்தார்கள் என்றால், அதை தவறாக திரித்து கிளாட்சனுக்கு அந்த பெண்கள் மீது ஒரு விருப்பம், அதனால்தான் இப்படி செய்கிறார் என்று அந்த செயலையே திரித்து அசிங்கப்படுத்தி கூறினார்கள். அன்புக்குரியவர்களே, ஒரு மனிதனை வெல்லுவதற்கு நேர்மையான வழிகள் அனைத்தையும் முயற்சி செய்துவிட்டு ஒன்று முடியவில்லை என்றால் கடைசியாக தீயவர்கள் எடுக்கின்ற ஆயுதம்தான் அவதூறு. ஒருவரை பற்றின அவதூறை பரப்பிவிட்டு அவரை வீழ்த்துவது. அந்த நிகழ்வுதான் ஆண்டவர் இயேசுவுக்கு இன்று நடக்கிறது. பரிசேயர்கள் அவரை பற்றின அவதூறை பரப்புகிறார்கள். என்ன சொல்லுகிறார்கள்? இவன் பேய்களின் தலைவனாகிய பெயல்சூபலை கொண்டு பேய்களை ஓட்டுகிறான் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் இயேசு அதற்கெல்லாம் சலித்து போய்விடவில்லை. அன்புக்குரியவர்களே, என்ற இறைவார்த்தையின் மூலமாக இரண்டு உண்மைகளை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். முதலாவதாக பார்க்கின்ற பொழுது, இந்த அவதூறு பரப்புவது என்பது உலகம் முடியும் வரை இருக்கும். இது பொதுவான ஒரு காரியம், எல்லோரும் செய்வார்கள். ஆனால் நாம் என்ன சிந்தித்து பார்க்க வேண்டும்? நாம் இந்த அவதூறு பரப்புகின்ற கூட்டத்தில் இருக்கிறோமா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். திருப்பாடல் 1 நாம் வாசிக்கிறோம், நற்பெயர் பெற்றவர் யார்? இகழ்வாரின் கூட்டத்தில் அமராதவர். ஒருவர் பற்றி தப்பாக பேசிட்டு இருக்காங்க, அதில் போய். ஆனால் மனிதனுடைய இயல்பே அதுதான். மனித மனம் ஒரு பற்றின பாராட்டை கேட்பதற்கு விரைவதே இல்லை. ஒரு பற்றி ஏதாவது பொருளை பேசுகிறாங்களா, உடனே அங்கே போயிடும் ப்ரெசன்ட். அங்கே போய் நாமளும் ஏதாவது காரசாரம் சேர்க்கணும்ல நம்முடைய பங்குக்கு. எனவே மனித மனமும் சரி, நீங்கள் பார்க்குறீங்க இந்த செய்தித்தாள்கள் கூட இவரை பற்றின ஏதாவது ஒரு இவரை பற்றின ஒரு தவறான ஒரு அரசியல் பிரமுகரோ யாரோ ஒருத்தரை பற்றி தவறான ஒரு காரியம் வருகின்ற பொழுது அதை அவ்வளவு ஆர்வமாக மனிதர்கள் படிக்கிறார்கள். மனிதனுடைய காதுகள் அத்தகைய செய்திகளைத்தான் விரும்புகிறது. ஒருவரை பற்றி பாராட்டி போட்டிருந்தால் அதை நம்ம அப்படின்ட்டு போயிடுவோம். எனவே அதை நாம் செய்கிறோமா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அந்த கூட்டத்தில் நாம் இருக்கிறோமா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் ஒவ்வொரு முறையும் நாம் கூடி வரும்பொழுது கூட அதை திரும்ப திரும்ப சில நேரங்களில் மனிதர்கள் பேசுவார்கள். அதே பொருளையே அதே அவதூறை திரும்ப திரும்ப பேசிகிட்டே இருப்பாங்க. எனவே இது மிகவும் பொதுவான ஒரு செயல், மனித செயல். இரண்டாவதாக பார்க்கின்ற பொழுது, ஆண்டவர் இயேசு மனிதனை முழுவதுமாக குணப்படுத்த வந்தார். அவருடைய மீட்பு மனிதனை முழுவதும் குணப்படுத்துவதான். எனவே தான் ஆண்டவர் இயேசு வாய் பேச உடல் சார்ந்த வியாதிகளை அவர் நீக்குகிறார். அவர் ஆன்மாவை மட்டும் மீட்க வரவில்லை, ஒரு முழு மனிதனையுமே மீட்க வந்தார். அதைத் தொடர்ந்து நாம் பார்க்கின்ற பொழுது, இந்த அவதூறு கூறுவதில் ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், என்னை சாராதவர் எனக்கு எதிராக இருக்கிறார் என்று சொல்லுகிறார். நாம் நிறைய நேரங்கள் நினைப்போம், நான் யார் வம்புக்கும் போகிறதில்ல, யார் தும்புக்கும் போகிறதில்ல, நான் உண்டு என் வேலை உண்டு இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். எப்பொழுது ஒரு மனிதன் நன்மையை விட்டு விலகி நிற்கிறானோ அவன் தீமையோடு இருக்கிறான் என்று அர்த்தம். எனவே ஒரு காரியம் நல்லது எனப்படுகின்ற பொழுது அதை நாம் சொல்ல வேண்டும். அப்படி இல்லை என்றால் நாம் அதற்கு எதிராக இருக்கிறோம் என்று அர்த்தம். எனவே இந்த நற்செய்தியிலிருந்து நமக்கு வாழ்க்கைக்கான பாடம் என்னவென்றால், நாம் எத்தகைய விமர்சனங்களை பரப்புகிறோம், எப்படி நாம் விமர்சனங்களை அணுகுகிறோம் என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்முடைய வாழ்வுக்கு நாம் எடுத்துக்கொள்கின்ற பொழுது விமர்சனங்களை கண்டவுடன் சில நேரங்களில் விமர்சனங்கள் நம்மை செயலிழந்து போக செய்கின்றன. அப்படி நாம் இருக்கக்கூடாது. அந்த விமர்சனம் நம் வாழ்வுக்கு உகந்ததாக உதவி செய்கின்றதாக இருந்தால் மட்டுமே எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் விமர்சனம் என்பது எப்பொழுதுமே சொல்லி வந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு காரியம். எனவே நம்முடைய வாழ்விலே ஒரு நல்ல காரியத்தை நாம் செய்கின்ற பொழுது விமர்சனங்கள் நம்மை செயலிழக்க செய்யாதவாறு நம்மை நாம் உறுதியாக வைத்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் இயேசுவை போன்று அவர் அந்த விமர்சனத்தை கேட்டவுடன் மனம் தளர்ந்து போய்விடவில்லை. நாப்பா என்னை பற்றி இப்படி சொல்கிறாங்க, நான் நல்லதானே செஞ்சேன், இனிமேல் எதுவுமே செய்யக்கூடாது, அப்படிப்பட்ட முடிவுக்கு நாம் வரலாம். ஆனால் ஆண்டவர் இயேசு அப்படி வரவில்லை. எனவே நம்முடைய வாழ்விலே அந்த உறுதி நமக்கு வேண்டும். அது மட்டும் இல்லாமல் பிறரை பற்றி நாம் எத்தகைய விமர்சனங்களை சொல்லுகிறோம்.
ஒருவரை வளர்த்தெடுப்பதற்காக, ஒருவரை கட்டி எழுப்பதற்கான விமர்சனங்களை நாம் சொல்லுகிறோமா என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்முடைய வாழ்விலே அத்தகைய விமர்சனங்களை நாம் எப்பொழுதுமே கொடுக்க வேண்டும். நன்மை ஒன்று இருக்கிறது என்றால் நாம் மனதார பாராட்ட வேண்டும். ஒருவருடைய வளர்ச்சியில் ஏதோ குறைவுபடுகிறது என்றால் மனமுவந்து நேரடியாக சென்று அவரிடம் சொல்ல வேண்டும். அது இல்லாமல் உலகெல்லாம் அது பறைசாட்சி விட்டு அவரிடம் சொல்லாமல் இருப்பதில்லை. ஒரு மனிதர் குறை செய்கிறான் என்றால் நாம் நேரடியாக அவரிடம் சென்று நாம் அவருடைய வளர்ச்சிக்காக நாம் அந்த விமர்சனத்தை கொடுக்க வேண்டும். எனவே அன்புக்குரியவர்களே, நாம் இந்த பாடங்களை வாழ்வில் எடுத்துக்கொள்வோம். எப்பொழுதுமே இந்த இகழ்வாரின் கூட்டத்தில் அமராமல், ஒருவரை பற்றி அவதூறு பரப்பாமல், நாம் பிறரை பற்றி நல்ல விஷயங்களை பரப்பி பிறர் வாழ்வுக்கு உகந்த விமர்சனங்களை வழங்குபவர்களாக நாம் இருக்க வேண்டும். அது மட்டுமில்லாமல் எந்த ஒரு விமர்சனமும் நம்மை நன்மை செய்வதிலிருந்து தடுத்து விடாமல் இருக்கும்படி நம்முடைய உள்ளத்தை நாம் உறுதியாக வைத்துக்கொள்ள வேண்டும். அதற்கான அருளை இந்த திருப்பலியிலே தொடர்ந்து மன்றாடுவோம்.